ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே இந்த வராகி அம்மாவின் வாக்கை கேட்டலினா நாளை விடியல்ல உனக்காக படைக்கப்பட்டதும் நீ எதிர்பார்த்ததும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். ஆமியன் செல்லமே, உனக்காக நான் உருவாக்கின ஒன்று, உனக்காக நான் எழுதி வச்ச ஒன்று, உன் தலைவிதிப்படி உனக்கு கிடைக்கணும்னு வச்சதை தான் உன் கைகளில் சேர்க்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நல்ல செய்தியாக சர்வ நிச்சயமாக நாளைக்கு நான் நடத்தி கொடுக்க போகிறேன். நீ எதிர்பார்த்தது உன்னை விட்டு வேறு யாருக்கும் போகாது. தொடர்ந்து நம்பிக்கையோட பக்தியோடு நீ என்னை வணங்கிக்கிட்டு இருந்ததின் பலனாகவும் முயற்சி செய்ததின் பலனாகவும் தான் நீ எதிர்பார்த்ததை உனக்காக நடத்தி கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீ போகும் இடமெல்லாம் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக தான் இருந்துக்கிட்டு இருக்கேன்றதையும் நீ மறந்துட வேணாம். உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து நான் உன்னை பாதுகாக்கும் போது நீ எதுக்காக கவலைப்படுற? என்னை மீறி எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்குவதற்கு, எந்த கெட்ட விஷயமும் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு, நீ தோத்து போவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உன் நிலைமை உயர்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி, உன் குணம் மாறாமல் எப்போதும் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்கோ. ஒரே மாதிரி அன்பாக பேசு, அன்பாக பழகு. அன்பான வார்த்தைகளை பொறுமையாக நிதானமாக அக்கறையோடு கவனமாக நீ பேசும்போது அது நிச்சயமாக இந்த உலகத்திலேயே உன்னை தனித்துவமிக்க சிறந்த மனிதனாக மாற்றும் என் செல்லமே. நீ செய்கிற முயற்சிகளில் உனக்கு வெற்றியோ தோல்வியோ எது வேணா கிடைக்கட்டும், முடிவு எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் நீ செய்யக்கூடிய முயற்சிகள் மட்டும் சரியாக இருக்கும்படி பார்த்துக்கிட்டினா உன் முயற்சிக்கா வெற்றி கிடைக்கும் வேலைகளை எல்லாம் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்குவேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லாருமே ஏதோ உனக்காக கஷ்டப்பட்டும் போராடிக்கிட்டும் தானே இருக்கீங்க. உன்னை சுற்றி இருக்க எல்லா மனிதர்களும் எந்த கவலையும் கஷ்டங்களும் இல்லாமல் சுகமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு மட்டும் நீ நினச்சிட வேணாம். எல்லாரும் நல்லா இருக்கிறது போலையும் என்னவோ நீ மட்டும்தான் கஷ்டப்படுறங்கிறது போலவும் நீயாகவே யோசிச்சு மன உளைச்சலுக்கு ஆளாகாதே. இந்த உலகத்தில் காசு இல்லாதவனுக்கு காசு கஷ்டம் ஒன்று தான் கஷ்டம்னா, காசு இருக்கிறவனுக்கு உடம்பு சுகம் இல்லை, வாழ்க்கையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, மனசில் கஷ்டம்னு 1000 பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு இருக்கான். மொத்தத்தில் பணக்காரன் ஏழை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அவன் இவன்னு எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நீ உன் மனசில் கவலைக்கு இடம் கொடுத்தினா அது உன்னை கவலைக்கிடமாக மாற்றிடும். உடம்பை கெடுத்து ஆரோக்கியத்தை கெடுத்து உன்னை ஒரு வழி பண்ணக்கூடிய அந்த கவலைகளை நீ மனசுக்குள்ளே சுமக்க வேண்டாமேன்னு சொல்லவே. அதுக்கு பதிலாக என்ன நடந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும்னு அதை அப்படியே விட்டுட்டு உன் பாரத்தையெல்லாம் என் மேலே இறக்கி வச்சுட்டு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ ஆரம்பிச்சின்னா உனக்கு நீண்ட ஆயுளும் நிலையான நிம்மதியும் நல்ல ஆரோக்கியமும் நிச்சயமாக உண்டாகும். அளவில்லாத அன்போடும் பக்தியோடும் என்னை வணங்கி கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையான நீ என் பிடியில் என் பாதுகாப்பில் இருக்கும்போது எதுக்காக பயப்படுற? என் அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க நான் விடமாட்டேன். உன் தவறுகளையெல்லாம் நீ திருத்திக்கோ, அதில் தப்பே இல்லை. ஆனால் செஞ்சது தவறுன்னு தெரிஞ்ச பிறகும் அதை திருத்திக்காமல் அதையே செஞ்சு அதை பழக்கப்படுத்தி கொள்ளாதே என் செல்லமே. தவறுன்னு தெரிஞ்ச பிறகும் அதை தொடர்ந்து செய்வது, திருந்திக்காமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய தவறு. அப்படி ஒரு விஷயத்தை நீ தப்பாகவே செஞ்சுக்கிட்டு இருந்தீனா அது உன்னையும் உன் சந்ததியினரையும் ஒருபோதும் நிம்மதியாக வாழ விடாது. நீ செய்கிற காரியத்தில் ஏதோ ஒன்று தப்பாக போயிடுச்சுன்னா உடனே பழியை தூக்கி அடுத்தவங்க மேலே போட்டுட்டு நீ தந்திரமாக புத்திசாலியாக விலகிக்கணும்னு நினைக்காத. அதுக்கு பதிலாக தப்பு நடந்ததுக்கு காரணம் நம்மளாக இருப்போமோன்னு நல்லா யோசிச்சு பாரு. தப்பு ஓ மேலே இருந்தால் அது நான் செஞ்சது நான் தான் ஒத்துக்கிட்டு அந்த தவறை திருத்தி கொள்ளவும் மாற்றிக்கொள்ளவும் தயாராக இருந்துவிடு என் செல்லமே. நீ எதை விதைக்கிறியோ அதை தான் அறுவடை செய்ய முடியும். நீ மற்றவங்களுக்கு எதை கொடுக்குறியோ அதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கே திரும்ப கிடைக்கும். அதனால் எப்போதுமே யாருக்கும் துன்பம் விளைவிக்கும் எந்த காரியத்தையும் செய்யாமல்
எல்லாரும் நல்லா வாழ்வதற்கு ஏற்றாற் போல நல்ல காரியங்களை மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. நீ வாழும் வரையிலும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி இன்பத்தை கொடுத்து மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செஞ்சினா இந்த வராகியம்மா நானும் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். நான் உன்னை நோக்கி வந்த பிறகு இனி உன் வாழ்க்கையில் இருக்க துன்பங்கள் எல்லாம் விலகி போய் நீ ஆனந்தமாக மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை வாழுவாய் என் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே நிரந்தரம் இல்லைன்றதை நீ உணர்ந்து கொண்டாலே உனக்குள் இருக்கும் 4 அகங்காரமும் ஆணவமும் அடங்கி போய் உன் வாழ்க்கையில் நீ பரவசத்தை அடைந்து விடுவாய். வாழ்க்கைங்கிறது மிகவும் குறுகிய காலம் மட்டும்தான். அதை நீ மகிழ்ச்சியாக வாழணுமே தவிர கோபப்பட்டும் பேராசைப்பட்டும் உன் வாழ்க்கையில் நீயே சீரழித்து கொள்ளாதே. தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உனக்குள்ள வரும்போது நீ அதை தூக்கி எறிஞ்சிடணும். அதே நேரத்தில் தேவையில்லாமல் பயப்படுறதையும் நீ குறைச்சிக்கோ. பயங்கிறது மிகவும் மோசமான ஒரு விஷயம். பயம் வரும்போதே நீ தைரியத்தை அதிகப்படுத்திக்கிட்டு பயப்படாதது போல தைரியமாக துணிவாக எல்லா காரியத்தையும் செய்ய ஆரம்பிச்சினா, அதை ரசிக்க ஆரம்பிச்சினா, அந்த துணிவும் தைரியத்தையும் விரும்ப ஆரம்பிச்சினா அது எப்போதுமே நிரந்தரமாக உனக்குள்ள தங்கிடும். உன் வாழ்க்கையில் நீ எந்த முடிவை எடுத்தாலும் நீயாக தான் எடுக்கணுமே தவிர மற்றவங்களையே சார்ந்து இருக்கிறதும் அவங்க சொல்கிறதையே கேட்டு கேட்டு நடக்கிறதும் அவங்க சொல்கிறதையே முடிவாக எடுக்கவும் கூடாது என் செல்லமே. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையை பொறுத்து அவங்க அனுபவத்தை பொறுத்து தான் அதற்கேற்றாற் போல முடிவு சொல்லுவாங்க. நீ எப்போது அடுத்தவங்க சொல்கிறதை கேட்டு முடிவெடுக்க பழகிறியோ அப்போதே அதன் மூலமாக வரும் பின்விளைவுகளையும் எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நீ வளவழைச்சிக்கணும். ஏன்னா அடுத்தவங்க சொல்கிறது அவங்க வாழ்க்கைக்கு சரியாக இருக்கலாம், ஆனால் உன் வாழ்க்கைக்கும் உன்னுடைய சூழ்நிலைக்கும் எது சரியாக வரும்னு உனக்கு மட்டும்தானே தெரியும். அதை நீ யோசிச்சு எல்லா விஷயங்களிலும் சரியான முடிவெடுக்க பழகு. அதுக்கப்புறம் நீ எடுத்த முடிவின் காரணமாக என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ளும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூட உனக்குள்ள வந்துடும் என் செல்லமே. நீ நம்பிக்கையோட பொறுமையாக காத்திருக்கும் போது இந்த வராகியம்மாவும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியை கொடுத்தே தீருவேன். நீ செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் கடைசி நிமிஷத்தில் கூட நான் வெற்றியை கொடுத்துருவேன். வாழ்க்கையில் நீ சொத்து சுகம் பணத்தை தான் சம்பாதிக்கணும், அதுதான் பெருசுன்னு மட்டும் நினைக்காத. அதோடு சேர்த்து 4 நல்ல மனிதர்களையும் சேர்த்து வை. ஏன்னா கடைசி காலத்தில் 4 பேர் தான் உனக்கு துணையாக வந்து நிற்பாங்களே தவிர பணம் ஒருபோதும் உனக்காக எந்திரிச்சு நிற்க போகிறதோ உனக்கு துணையாக ஆறுதல் சொல்ல போகிறதோ ஆதரவு தரப்போவதோ இல்லை அல்லவா. வாழ்க்கையில் உன்னை நோக்கி வரும் அத்தனை சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு அதை தீர்ப்பதற்கான வழியை தேடு. அப்படி உன்னுடைய எல்லா விஷயங்களையும் நீயே சரி செய்ய முயற்சி செய்யும் போதுதான் உனக்குள் இருக்கும் திறமைகள் வெளிப்படும். வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியாக இன்பமாக அனுபவித்து வாழணுமே தவிர எதை பார்த்தும் கோபப்படுறதோ மன அழுத்தத்துக்கு ஆளாகுவதோ கூடாது. ஏன்னா உனக்குள்ள மன அழுத்தம் உண்டாகும் போது அல்லது மன வருத்தம் உண்டாகும் போது அதன் மூலமாக உன்னுடைய ஆயுள் காலத்தின் ஒவ்வொரு நொடியையும் நீ இழந்து கொண்டே இருப்பாய் என் செல்லமே. மன அழுத்தமோ பாரமோ உன்னுடைய ஆயுட்காலத்தின் நீண்ட காலத்தை குறைச்சி ஒவ்வொரு நொடியையும் கழிச்சுக்கிட்டே வரும். அதுக்கு பதிலாக உன் மனசை நீ மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டினா அது உன் ஆயுளை அதிகபட்சமாக நீடிக்கும். அதனால தானே எப்போதுமே மனசை அமைதியாக மகிழ்ச்சியாக வச்சுக்கோன்னு சொல்கிறேன். தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து எல்லா காரியங்களையும் நீ செய்ய முற்படும் போது உன் திறமை மீது மட்டுமே உனக்கு ஆழமான நம்பிக்கை இருந்தா யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். நீ எடுத்த முடிவை செயல்படுத்தவும் நீ நினச்ச காரியத்தை வெற்றிகரமாக நடத்தவும் உன்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்ய. யாராவது ஏதாவது நம்மளை குறை சொல்லிடுவாங்களோ நினச்சி தயங்கி காலம் தாழ்த்தாதே. நீ நினச்சதை உடனே செஞ்சு முடிச்சினா அதுவும் எதிரில் இருக்கவங்க பார்த்து வியக்கும்படியாக நல்லதாக கூட நடக்கலாம் அல்லவா. நீ செய்கிறத பார்த்து உன்னை சுற்றி இருக்கவங்க உனக்கு எதிரில் உள்ளவங்க நீ திமிர் பிடிச்சவன்னு சொன்னாலும் தப்பில்லை. ஏன்னா உன் வாழ்க்கைக்கு எது சரின்னு உனக்கு தான் தெரியும்.
மற்றவங்க சும்மா குறை சொல்லுவாங்க, விமர்சனம் செய்வாங்க, அவ்வளவுதானே தவிர நாளைக்கு உனக்கு தேவை, உனக்கு உதவினா யாரும் வந்து நிற்க போகிறதில்ல. உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் மட்டும்தான் இருக்க போகிறேன். நீ எப்போதும் எல்லாரிடமும் பரஸ்பர நட்பு பாராட்டி அன்போடு பேசும்போது பழகும்போது இந்த வராகியம்மா உன் துன்பங்களை போக்கி உன் வாழ்க்கையில் எல்லா இன்பமும் கிடைக்கும்படி நிச்சயமாக அருள் செய்வேன். நீ 1000 பேர்கிட்ட போய் உதவி கேட்டும் யாரும் எதுவும் செய்யலைனா அதுக்காக மனமுடைஞ்சு போகாதே. உனக்கு என்னுடைய குரல் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். நீ எப்போது என்ன வேணும்னு என்கிட்ட மனசுக்குள்ளே சொன்னினாலே உன் மனசுக்குள்ளேருந்து பேசிக்கிட்டு இருக்க நானே உனக்கு எப்போது என்ன தேவையோ அதை சரியான நேரத்தில் உன் கைகளில் கொண்டு வந்து தருவேன் என் செல்லமே. நீ எப்போதுமே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உண்மையவே பேசி பழகு. ஏன்னா நீ என்னைக்கோ ஒரு பொய் சொல்லியிருப்ப, சும்மா சாதாரணமாக விளையாட்டுக்கு சின்ன விஷயத்துக்காக சொல்லியிருப்ப. ஆனால் இந்த உலகத்துக்கு தெரிய வரும்போது இத்தனை நாளாக நீ பேசிய அத்தனை உண்மைகளும் பொய்தானோன்னு அடுத்தவங்களுக்கு சந்தேகம் வந்து நீ பேசிய உண்மைகளெல்லாம் கேள்விக்குறியாகி அது மற்றவங்களுக்கு உன் மேலே இருக்க நம்பிக்கை இழக்க செஞ்சிடும். அப்புறம் நீ சொன்னதெல்லாமே பொய்தான்னு முடிவுக்கு வந்துடுவாங்க. அதனால தான் ஒரு சின்ன பொய் உன் வாழ்க்கையவே மாற்றிடும். எப்போதும் எந்த விஷயத்துக்கும் பொய் சொல்லி பழகாதன்னு சொல்கிறேன். நீ எந்த அளவுக்கு உன் ஆசைகளை இருக்க பிடிச்சிக்கிட்டு விட முடியாமல் தவிக்கிறியோ அதே அளவுக்கு துன்பங்களும் உன்னை பற்றி கொண்டு விடாது என்பதை மறந்து விடாதே. முடிஞ்ச அளவுக்கு ஆசைகளை குறைச்சிக்கிட்டினா உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்பமயமாக இருக்கும் என் செல்லமே. நீ விரும்பக்கூடிய, நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை தான் இந்த வராகியம்மா உனக்கு அமைச்சு தரப்போகிறேன். கூடிய சீக்கிரம் நீ வளமோடு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எல்லா வகையிலும் இந்த வராகியம்மா நானே உனக்கு உறுதுணையாக இருப்பேன்.